இன்றைக்கி காலையிலேயே சாண்ட்ரா சீக்கிரமாக எழுந்ததுனால மேலே போயிட்டு ஒரு கத்திரிக்காய் இருக்கிறத பார்த்துட்டா போல். அம்மா ஒரு கத்திரிக்காய் இருக்குது, நான் தான் அதை பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல எழுந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே, நம்மளும் மிளகு குழம்பு தான் வைக்க போகிறோம் கத்திரிக்காய் போட்டு. சரி அந்த ஒரு கத்திரிக்காயும் சேர்த்து போட்டு வைக்கலாம். அந்த கத்திரிக்காயும் சேர்த்து கட் பண்ணிட்டோம். இது குண்டு கத்திரிக்காய் நல்லாயிருக்கு. கீரை போட்டுருக்கோம் இல்லையா, அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்குது. தக்காளியும் ஒரு 4 தக்காளி கிட்ட நம்மளுக்கு நல்லா பழுத்து கிடச்சிருக்கு. இது நாட்டு தக்காளி போல் நல்ல புளிப்பு. சும்மா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா சரியான புளிப்பு. மீன் குழம்புலாம் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் போல். அப்புறம் இருந்த 4 தக்காளியுமே கத்திரிக்காய் ஒன்றையும் பறிச்சுட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு சாண்ட்ரா எனக்கு தேங்காய் பால் சாதம் வேணுமான்னு சொல்லியிருந்தா. அதனால் அவளுக்கு நாங்கள் தேங்காய் பால் சாதம் செஞ்சு அவளுக்கு கட்டிட்டேன். ஆனால் தடையுமே இல்லாமல் அதை காலி பண்ணிட்டாங்க. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சூடாக சாப்பாடு, அதுக்கப்புறம் மிளகு சீரகம்லாம் போட்டு மிளகு குழம்பு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கத்திரிக்காய் மட்டும் தான் போட்டால் நல்லாயிருக்கும். கூட கருவாடு போட்டால் இன்னமும் சூப்பராக இருக்கும். அவர் கருவாடு வேணான்னு சொன்னதுனால கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். பொரியல் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். கூட பட்டாணி போட்டு வச்சுருக்கேன். நல்லா தேங்காயெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. இந்த பட்டாணிக்கு பதில் நீங்கள் எறா போட்டு வைக்கலாம். அந்த வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை அதெல்லாம் போட்டு கூட வைக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். காலையில் சாப்பிட கேழ்வரகு புட்டு. இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச். பாய்.